திமுக மூத்த தலைவரும் முன்னாள் எம்பியுமான எல் கணேசன் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 92. தஞ்சை ஒரத்தநாட்டைச் சேர்ந்த எல் கணேசன் மொழிப்போர் தளபதி என்று அழைக்கப்படுவார். எல்ஜி என அரசியல் வட்டாரத்தில் அழைக்கப்படும் எல் கணேசன் திருச்சி எம்பியாக பதவி வகித்த நிலையில் உடல்நல குறைவு காரணமாக அவர் காலமாகியிருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 3 முறை எம்எல்ஏவாக இருந்த எல் கணேசன் மாநிலங்களவை எம்பியாகவும் பதவி வகித்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் உசேன். திமுகவின் எல் கணேசன் தற்பொழுது உடல்நலம் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய பின்னணி என்ன விவரம்? திமுகவை சேர்ந்த மூத்த முன்னோடி ஒருவரான எல் கணேசன் இவர் பேரறிஞர் அண்ணா, கருணாநிதி, அதே போல அனைத்து வைகோ உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுடனும் நெருக்கமாக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் மொழிப்போர் தளபதி என அழைக்கப்பட்டு பல்வேறு மொழிப்போர் போராட்டங்களிலும் அதே போல விசா போராட்டம் உள்ளிட்டவற்றிலும் கலந்து கொண்ட இவர் உடல்நல குறைவு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக வீட்டிலேயே இருந்த நிலையில் இன்று காலை உடல்நலம் மிகவும் மோசமாகி காலை 5:30 மணிக்கு தஞ்சை மருத்துவக் கல்லூரி சாலை பாலாஜி நகர் இல்லத்தில் அவர் உயிரிழந்தார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள கண்ணந்தங்குடி கீழையூரில் பிறந்த இவர் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 1 முறை எம்எல்சி ஆகவும் ராஜ்யசபா எம்பியாகவும் இருந்தவர். பின்பு மதிமுக பிரிந்த பிறகு வைகோவுடன் மதிமுகவில் இணைந்தார். அப்போது 2004ஆம் ஆண்டு தேர்தலில் திருச்சி எம்பியாக பதவி வகித்தார். மதிமுக சார்பில் திருச்சி எம்பியாகவும் இருந்த இவர் பின்பு மீண்டும் திமுகவில் இணைந்தார். திமுகவில் இணைந்து உடல்நல குறைவு காரணமாக தொடர்ந்து எந்த ஒரு அசைவும் இன்றி வீட்டில் இருந்த இவர் இன்று அதிகாலை வீட்டிலேயே உயிரிழந்தார். இவரது மறைவு திமுகவினரிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நாளை காலை இவரது இறுதிச் சடங்கு நடைபெறும் என அவரது உறவினர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவரது உடல் அவர் சொந்த ஊரான ஒரத்தநாடு அருகே உள்ள கண்ணந்தங்குடி கீழையூரில் நடைபெறும் எனவும் அவரது உறவினர்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுகவோட முன்னோடியாக இருந்த இவரது இறுதிச் சடங்கிற்கு அதே போல இவர் அஞ்சலி செலுத்துவதற்காக ஏனென்றால் இவர் மதிமுக பொதுச் செயலர் வைகோ அவர்களுடைய நெருங்கிய நண்பராக இருந்ததால் மதிமுக அதே போல அதிமுக திமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காதர் உசேன்.